நாட்டை அண்மித்து காணப்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது நாட்டை விட்டு விலகி செல்வதால் நாட்டின் வானிலையில் அதன் தாக்கம் படிப்படியாக குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்கே நகரும் மெலிந்த காற்று சுழற்சியின் காரணமாக அதிகரித்துள்ள கிழக்கு காற்றின் வருகையால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பருவமழையானது சற்றே தீவிரம் பெற்று காணப்பட்டது. மேலும் இது மேற்கு திசையில் இலங்கையின் தென்கிழக்கு கரையை அண்மித்து நகர்ந்தது. வடகிழக்கில் குறிப்பாக திருகோணமலை முதல் யாழ்ப்பாணம் வரையான பெரும்பாலான இடங்களில் குறிப்பிடத்தக்க மழை வீழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. குறித்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது நாட்டை விட்டு விலகிச் சென்றாலும் எதிர்வரும் நவம்பர் மாதம் 22ஆம் தேதியளவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று உருவாக வாய்ப்புகள் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய குறித்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேலும் வலுவடைந்து இலங்கையின் வடக்கு கடற்பிராந்தியத்தை அண்மித்து பயணிக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று இடைக்கிடையே மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. முல்லைத்தீவு தொடக்கம் காங்கேசன்துறை, புத்தளம், கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்தவில் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசக்கூடும் எனவும் குறித்த திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அந்த வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இந்த பருவ காலத்தில் வடக்கு கிழக்கில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மழை நிகழ்வொன்று இந்த மாத இறுதிக்குள் எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறித்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.